சமூக வலைத்தள மோகத்தில் விதவிதமாக வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பதிவிடும் இளம் பெண்களுக்கு இப்போது புதிய ஆபத்து காத்திருக்கிறது. அவற்றை திருடி ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டியதோடு பாலியல் செயலில் ஈடுபட வற்புறுத்திய சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. பின்னணி என்ன? தகவல் தொழில்நுட்பத் துறையில் டீப் ஃபேக்கை தொடர்ந்து தற்போது பிரபலமாகியிருப்பது AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு முறை. இதை பயன்படுத்தி இல்லாத ஒன்றை கூட தத்ரூபமாக இருப்பது போன்று காட்ட முடியும். அறிவியல் உலகத்தின் அபார வளர்ச்சியாக AI கருதப்பட்டாலும் அதன் பின்னணியில் இருக்கும் ஆபத்து குறித்து சர்வதேச நிபுணர்கள் ஏற்கனவே கவலை தெரிவித்துள்ளனர். அதன் பாதிப்பு சென்னையிலும் எதிரொலித்துள்ளது. சமூக வலைத்தள மோகத்தில் வீழ்ந்து கிடக்கும் பெண்கள் தங்களின் விதவிதமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு மகிழ்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். அதுவே இப்போது அவர்களுக்கு வினையாகியுள்ளது. அத்தகைய புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை வலைத்தளங்களிலிருந்து திருடி AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக சித்தரித்து பணம் பறிக்கும் செயலில் சைபர் கிரிமினல்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் வசிக்கும் மணிப்பூர் பெண்ணின் புகைப்படத்தை இப்படி ஆபாசமாக மாற்றியதோடு அவற்றை காட்டி பணம் கேட்டு மிரட்டியதோடு பாலியல் செயலில் ஈடுபடும்படி கட்டாயப்படுத்தியதால் 19 வயதான அந்த பெண் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார். மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அந்த பெண் கடந்த 6 மாதங்களாக சென்னையில் உள்ள பியூட்டி பார்லரில் பணியாற்றி வருவதாகவும், கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இளம்பெண்ணின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் இருக்கக்கூடிய சமூக வலைதள குழுக்களான வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்றவைகளில் இளம்பெண்ணின் நிர்வாண வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் பகிரப்பட்டிருந்ததாகவும், இதனை கண்ட குடும்ப உறுப்பினர்கள் இதுகுறித்து இளம்பெண்ணிடம் கேட்டபோது அந்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் தன்னுடையது இல்லை என கூறியுள்ளார். மேலும் தொடர்ந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் இதுகுறித்து அடிக்கடி கேட்டு வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் தற்கொலை எண்ணத்திற்கு சென்றதாகவும், மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் உருவாக்கி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும் சமூக வலைதள குழுக்களில் பகிரப்பட்டு தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை எண்ணத்திற்கு தள்ளிய சைபர் கிரிமினல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது புகாரில் தெரிவித்துள்ளார். My sister video, it's a fake video and we came here to earn money. இது குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் வழக்கறிஞர் அருண் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இளம்பெண்ணைப் போல ஆபாச வீடியோக்களை AI மூலமாக உருவாக்கி டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதள ஐடிக்களுக்கு அனுப்பி தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாக கூறினார். குறிப்பாக இளம்பெண்ணை ஒரு ஹோட்டலுக்கு சென்று ஆண் நண்பருடன் உல்லாசமாக இருப்பது போல வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும், இல்லையெனில் தாங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல AI வீடியோக்களை சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடுவோம் என மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்படி அப்பாவி பெண்களின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை திருடி அதை ஆபாசமாக மாற்றும் சைபர் கிரிமினல்கள் அத்தகைய போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் விற்பனை பிட்காயின் வழியாக நடைபெறுகிறது என்றும், நாடு முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் 70% பெண்கள் பயந்து புகார் கொடுக்க முன்வரவில்லை எனவும் வழக்கறிஞர் கூறினார். இதான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட், AI கம்ப்ளைண்ட்டு இந்த ஃபேஸ் மாப்பிங் பண்ணி இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 கம்ப்ளைண்ட் ஆல் ஓவர் இந்தியா டெய்லி பேஸில் நடக்குது. 70% ஆஃப் கம்ப்ளைண்ட் which are girls are not coming up. அவங்க வெளியே வர மாட்டாங்க, வெளியே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இது கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இல்லைனா இது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கேங் மாதிரி நடக்குது. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க, ப்ளஸ் இது மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் மணி கூட டெக்னிக்கலாக கிரிப்டோ காயின்ஸ், பிட் காயின்ஸ் அதுமாரி ஏர்ன் பண்ணுறாங்க. வேர் யூ கான் கேஷ் த பர்சன். அந்த பர்சன் பிடிக்காத மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதனால நாங்கள் எங்கள் சைபர் கிரைம் சொல்ல வந்திருக்கோம், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லணும் இந்த மாதிரி பர்சனுக்கு. வெளிமாநிலங்களிலிருந்து இளம்பெண்கள் பலர் பிழைப்பு தேடி தமிழ்நாடு வருகின்றனர். அவர்களை குறிவைத்து அரங்கேறும் செயலால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதில் ஈடுபடும் சைபர் கிரிமினல்கள் மீது புகாரளிக்க அவர்கள் தயங்காமல் முன்வர வேண்டும். அதன் மூலமே மோசடி நபர்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்தனர்.
தற்போதைய மணிப்பூர் பெண்ணின் புகார் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராபிடோ, ஓலா போன்ற ஆன்லைன் வாகன செயலிகளை இளம் பெண்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். அதற்காக பகிரப்படும் போன் நம்பரை பயன்படுத்தி சமூக வலைதள ஐடிக்களை அடையாளம் கண்டு இதுபோன்ற மோசடி செயலில் சைபர் கிரிமினல்கள் ஈடுபடுவதும் தெரிய வந்துள்ளது. எனவே இளம்பெண்கள் ஆன்லைன் செயலிகளை பயன்படுத்தும் விஷயத்தில் உஷாராக இருக்கும்படி காவல்துறை அறிவுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.